டிஎன்சி தமிழோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயினுடைய ஒரு கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் அமைஞ்சிருக்குது. விஜய் அதை அறிவிச்சிட்டார் தன்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்குலாம் நெருக்கடியை கொடுக்க முடியுமோ சென்சார் போர்டை வச்சு பாஜக ஒரு பெரிய அரசியலை செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அப்பட்டமான தவறான செயல். அது எப்படிங்க, இந்தியாவில் வருஷத்துக்கு 3000 படங்கள் திரைப்பட தணிக்கைக்கு போகுது, தமிழ்நாட்டிலையும் 1000 படங்கள் போகுது. எந்த படம் எப்போ தணிக்கைக்கு போச்சு, எப்போ தணிக்கை கொடுத்தாங்க, எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட படத்தில் அவங்க கேட்குற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண வேண்டியவங்க வெளி உலகத்தில் இது அரசியலாக பார்க்குறது, அரசியல் செய்ய விரும்புகிறது தவறு. இப்படிலாம் அரசியல் செஞ்சு தான் விஜய் வெற்றி பெறணுங்கிறது கிடையாது. அவர் ஏற்கனவே இளைஞர்களோடு இருக்கார், நிறைய பெரிய கூட்டங்களை காட்டுறாரு. கரூரில் கூட்டத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்குது. தொடர்ந்து கட்சி கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கார். ஜனநாயகன் திரைப்படத்தை நிப்பாட்டுறது மட்டுமே ஒரு அரசியலில் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு நினச்சா அதுவும் தப்பு. ஒரு படம் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா 50 நாட்களுக்கு முன்னாடி மனு கொடுக்கணும். நான் எங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் சென்சார் போர்டில் சரி பண்ணி தணிக்கை பண்ணி கொடுங்கன்னு கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டுக்கு அந்த ஸ்டோரியவே எழுதணும். டைலாக் பை டைலாக் எழுதணும். டைலாக் பை டைலாக் எழுதி ஒரு பெரிய பவுண்டட் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல் இதுதாங்க படத்தில் வசனமாக வச்சுருக்கோம், அந்த சீனில் இருக்கிற டைலாக்லாம் அதில் இருக்குன்னு எழுதி அதை 50 நாளைக்கு முன்னாடி கொடுத்து அந்த 50 நாளைக்கு முன்னாடி டேட் கேட்கணும். அவங்க வரிசையாக படங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட படம் பெண்டிங்கில் இருக்கும். அந்த படங்களுக்கெல்லாம் வரிசையில் இந்த வாரம் 10 படம், இந்த வாரம் 10 படம் அப்படி பார்த்துட்டே வருவாங்க. இது வழக்கமான நியதி. இது விஜய் படங்கிறதுக்காக தேதி அறிவிச்சிட்டு சென்சார் போர்டை போய் நெருக்கடி கொடுக்கறது என்ன விதத்தில் நியாயம்? இல்ல சார், 10 நாளைக்கு முன்னாடி இல்லைங்க, 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இது வரைக்கும் 10 நாளைக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் எத்தனையோ கொடுக்கப்பட்டிருக்கு. சென்சார் உடனடியாக அது தவறு, சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அது தவறு. அது அப்படி யார் செஞ்சாலும் அந்த திரைப்பட தணிக்கை இருக்கிறவங்க அப்படிலாம் இல்லை. எத்தனையோ படங்கள் வந்துருக்கு சார். ரஜினி 20 நாளைக்கு படம் 30 நாளைக்கு முன்னாடி கொடுக்க அது உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க எப்போ தெரியுமா? டிசம்பர் 18 பார்வையிடப்பட்டது. உங்களுக்கு தெரியாது, உங்க யாருக்குமே தெரியாது. என்ன ஆட்சேபனைன்னு இன்னும் தெரியல, கதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஆட்சேபனை படத்துல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 14 இடங்களுக்கு மேல சொல்லியிருக்கீங்க. மதம் சார்ந்தது இருக்குது, அது சார்ந்தது சொல்லிட்டு இருக்காங்க. பராசக்தியில் 32 கட்டு, 24 கட்டுன்னு சொல்லி இதெல்லாம் கதை தானேங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க. சும்மா வெளிப்படையில் நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒன்று போடுறீங்க, அவர் ஒன்று போடுற, நான் ஒன்று போடுவேன், இப்படி போடுற செய்தி தானங்க பரவிட்டு இருக்கு. எத்தனையோ படங்கள்ல வந்திருக்கு. விஜய் படங்கள் எத்தனையோ படங்கள் தணிக்கைக்கு போயிருக்கு, சர்ச்சையாயிருக்குது. மெர்சல் படத்தில் கூட விமர்சனங்கள் அதிகமாக வந்தது. கத்தி படத்தில் வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் நெருக்கடிக்கு பின்னாடி கரெக்டான டைமிங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனநாயகன் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின் வெளியாகக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நெருக்கடி. அதனாலதான் அவங்க பிரச்சனை. அரசியலையும் சினிமாவும் நீங்கள் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் கிடையாது. அரசியலையும் சினிமாவையும் ஒன்னாக்காதீங்க நான் சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேற பிஜேபி தான் பண்ணுறாங்க, வேற கண்ட்ரோல் பிஜேபி தான் செய்யறாங்க, வேற கண்ட்ரோல் இருக்கு, வேற கண்ட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. எந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு கேட்க வேண்டியது. ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்களே, பெரிய அளவில் நெருக்கடியை திமுக கொடுக்கல. இத்தனைக்கும் ரெட் ஜெயண்ட் ஒரு படத்தை கொண்டு வந்திருந்தாலும் திமுக அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கல. பராசக்தியை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க, 9ஆம் தேதி ஜனநாயகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பராசக்தியில சொன்னதை கேட்டிருக்காங்கல்ல, கட்டு கொடுத்தா கட்டு கொடுங்க, மீட் பண்ணா மீட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அதுவும் அன்னைக்கு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது பிஜேபி ஆட்சி இல்லைங்க, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அதில் என்ன சொல்லணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வாழ்கங்கிறாங்க. படத்தில் தெலுங்கு பதிப்பில் தெலுங்கு வாழ்கங்கிறாங்க, தமிழ் பதிப்பில் தமிழ் வாழ்கங்கிறாங்க, கேரளா பதிப்பில் மலையாளம் வாழ்கங்கிறாங்க. அப்போ இது பக்கா தொழில். இதில் உணர்ச்சியோ மண்ணாங்கட்டியோ மக்களை திருத்துறதோ மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்கிற விஷயமே இல்லைங்கிறத நம்ம 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன் படத்தில் கோரிக்கை என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன ஆட்சேபனை பண்ணீங்க, ஒரு இராணுவ விஷயங்கள் எல்லாம் பேசும்போது, இராணுவ முத்திரைகள்லாம் காட்டும்போது அதோட என்ஓசி வாங்கிட்டோமா? ஒரு படத்தில் ஒரு நாய்க்குட்டி நடிக்குது, அந்த நாய்க்குட்டி நடிக்கிறதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் நம்ம என்ஓசி வாங்கணுங்க.
அந்த நாய் சிஜி நாயா உண்மையான நாயா நடக்க விட்டீங்களா, கட்டி இழுத்துட்டு வந்தீங்களா, அதுக்கு நேரத்துக்கு உணவு கொடுத்தீங்களா, அதை போட்டு துன்புறுத்துனீங்களா? நாய்க்குட்டிக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் புலி, சிங்கம், கரடி, யானை. இப்போ ஒரு படம் யானையை வந்து இங்கே ரியல் எடுக்க முடியாமல் தாய்லாந்தில் போய் எடுத்துகிட்டு வந்த படத்தை பார்த்து பிரபு சலன் இது வரைக்கும் வந்த சினிமா படங்களில் படங்களுடைய காட்சிகள் பிரச்சனையாக இருக்கும், ஸ்க்ரீனில் பிரச்சனையாக இருக்கும், எல்லா கவர்மெண்ட்டும் அகேன்ஸ்டாக பண்ணக்கூடிய விஷயம்லாம் நடந்திருக்கு. தியேட்டர் கொடுக்கறதுல பிரச்சனையாக இருக்கும், ரிலீஸில் பிரச்சனையாக இருக்கும். சென்சாரோட பிரச்சனை வந்துட்டு அதிகமாக தமிழ் சினிமாவில் இப்படி தான் சார் எழுந்து. உங்களுக்கு தெரியாதுங்க, வெளியில் சொன்னால் தெரியுது. நான் வெளியில் வந்து இப்போ விஜயோட படம் 500 கோடி ரூபா பட்ஜெட் படம், ஒரு மிகப்பெரிய படம், விஜயோட படம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு. அதனால தானே இந்த பிரச்சனை வெளியில் வருது. நீங்கள் என்ன பேசுகிறோம் புரிஞ்சு பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானுங்க, சட்டம் ஒன்று தானுங்க. ரிலையன்ஸ் அம்பானியா இருந்தானே, நீங்களா இருந்தா, நானா இருந்தா, தெருவில் உட்காந்துருக்கூட இருந்தானே. அப்புறம் நான் அதை பற்றி விஜயோட படம் பெரிய படம், இது என்னங்க பேச்சு? ஜனநாயகம் படம் வந்தால் நானும் தாங்க போய் பார்ப்பேன். விஜய் படத்தை எத்தனையோ படத்தை ரசிச்சிருக்கோம், எத்தனையோ படத்தை திட்டிருக்கோம். என்னடா அப்படி பண்ணிட்டாப்ல, சொதப்பிட்டாப்ல, இந்த படம் சூப்பர்ரா, இன்னைக்கு கில்லி மாதிரி ஒரு படம் விளையாடா அப்படின்னு நம்ம பேசத்தானே செய்வோம். ரசிகர் சினிமா வேறங்க. ஜனநாயகம் படம் வந்தால் நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், அதுன்னு எதிராக. சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களை மாதிரி விமர்சகர்கள் புரிஞ்சுக்குங்க. மெர்சல் படத்தை பற்றி பேசுகிறீங்க. மெர்சல் படத்தில் எவ்வளவு தவறான வசனங்கள்லாம் இடம்பெட்டுச்சு அன்றைக்கே சொல்லி அன்றைக்கெல்லாம் மீட் பண்ணி, அங்கே நான் இல்லை. அரிசிக்கு வரி போடுறீங்க, டாஸ்மாக் சரக்குக்கு வரி இல்லையான்னு டைலாக் பேசுவார். டாஸ்மாக் சரக்குக்கு 400% வரி, உங்களுக்கு தெரியுமா? அரிசிக்கு நோ டேக்ஸ். ஆனால் டைலாக் வச்சிங்க. வடிவேலு போய் அங்கே பேசுவார், பாக்கெட்டில் கை விட்டு, ஐயோ காசே இல்லை, ஏன்னா பிச்சைக்கார நாட்டிலேருந்து அவர் போன மாதிரி, காசே இல்லை. ஏன் லூசு பயிரெல்லாம் உலகத்திலே இந்தியா தாண்டா இன்றைக்கி டிஜிட்டல் மணியில் நம்பர் 1ங்கிறது அந்த படத்தில் சொல்லியிருக்க வேண்டாமா? இன்றைக்கி பூக்கடைக்காரமா, கீரை கடைக்காரமா, காய்கறிக்காரமா அந்த கூகுள் பேயை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஒரு முட்டாள்தனம் நீங்கள் படத்தில் காமிச்சிட்ருக்கீங்க. ஐயோ இந்தியா அப்படி மோசம் வச்சுன மாதிரி இருக்கா, இதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த மாதிரி எந்த படத்தில் ஜனநாயகங்களில் தணிக்கை குழு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னன்னு தான் பார்க்கணும். அதை நீதிபதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில். நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நீதிபதியினுடைய ஒரு தணிக்கை குழுவை நீங்கள் வலியுறுத்தி வற்புறுத்தி இதை செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதனால தான் நீங்கள் 21ஆம் தேதி போயிருக்கு. ஒருத்தர் வந்து முதல்ல ஒத்துக்கிட்டாரு, அப்புறமேல எதிர்த்து புகார் கொடுத்துருக்காருன்னு முன்னாடி தனி நீதிபதி சொன்னாங்க. முதல்ல வந்து ஒருத்தர் கொலையை பார்த்தேங்கிறான், அப்புறம் வந்து அப்ரூவராகி என்னை தெரியாது அப்படி சொல்ல சொன்னாங்கிறான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சட்டத்தில் ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா? புரிஞ்சு பேசணுங்க. ஜனநாயகம்னு அது சினிமா, அரசியல் வேற, சினிமா வேற. தணிக்கை குழுங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மிரட்டி பணிய வைக்கிறது இல்லை. ஏங்க இப்போ ரஜினி ரொம்ப வேண்டியவர், மத்திய அரசுக்கு, மோடிக்கு நெருக்கமானவர், அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர், பெரிய பெரிய விழாக்கள் அவங்களோட கலந்துக்கிறாரு. கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வேணான்னு மன்றாட்டாங்களே, விட்டாங்களா? இல்லை. இவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும், மறுபடியும் கேட்டாங்களே. பெரிய அரசியல் பாருங்க பேசலே, ஆட்சிக்கு எதிராகவோ அதிகாரத்துக்கு எதிராகவோ ரஜினி பேசலே. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராகவோ நடந்திருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ் எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் எதுவுமே பேசல. அவர் ஏன் வேண்டாங்கிறாரு, எதுவுமே பேசல, ஏன் வேண்டாங்கிறாரு. அவங்க தணிக்கை குழுல விட்டுட்டாங்களா? விஜய் நான் சொல்ற கருத்தை நீங்க மாத்தி திங்க் பண்ணாதீங்க பிரதர். அவர் படம் கூலி படம் ஏன் வேண்டாம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் போய் கேட்குறாங்க. இல்லை இந்த காட்சிகள்லாம் இருக்குது, அப்போ ஏன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரஜினிக்காக ஏன் வேண்டாம்னா யூஏ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ யாராவது நம்ம எல்லாம் சண்டை போட்டோமா? அப்போ யாராவது சண்டை போட்டோமா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரசிகர்கள் போக தான் போறாங்க, அங்க பெரிய பாதிப்பு அங்க ஏற்படுத்த போறது இல்ல. அதே மாதிரி தான் ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் ஹிட் ஆக தான் போகுது. ஆனால் நெருக்கடி ஏன் கொடுக்குறாங்க? நெருக்கடி கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. அவங்க சொல்கிற விஷயத்த தணிக்கை குழுவோட உட்காந்து பேசி அவங்க என்ன சந்தேகங்கள் கேட்குறாங்க நிவர்த்தி கொடுங்க, அவங்க என்ன என்ஓசி கேட்குறாங்க என்ஓசியை வாங்கி கொடுங்க. இதாங்க டியூட்டி. டைரக்டருக்கு என்ன டியூட்டி? விஜய் என்ன பண்ணுவார்? அவர் பாவம் படம் நடிப்பாரு, சம்பளம் வாங்கியிருக்காரு, அவர் அடுத்த வேலையை பார்க்க போவாரு. படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தயாரிப்பாளர் டைரக்டரும். இதுல விஜய் எங்க வர்றாரு? இன்னைக்கு எல்லா டைரக்டர்ஸுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பறக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. படம் ரிலீஸ் ஆனா நானும் போய் பார்ப்பேன், அவ்வளவுதாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் போய் முறைப்படி சட்டப்படி வேலை பார்க்க சொல்லுங்க.
நாங்கள் கூட ஒரு படம் பண்ணுறோம், இப்போ சென்சாருக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் எதுவுமே எழுதி தர மாட்டோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், படமே காட்ட மாட்டோம், எனக்கு சர்டிஃபிகேட் கொடு. என்ன விளாட்றீங்களா? கொஞ்சம் நியாயமாக தர்மமாக சட்டப்படி நியாயப்படி எந்த சட்ட அதிகாரத்தையும் எந்த தனி மனிதரும் எடுக்க முடியாதுங்க. அது முதலமைச்சராக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போதே 40 கோடி ரூபா அங்கே மதுபான ஊழலில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. அது எப்படி முதலமைச்சர் மேலே நீங்கள் கேஸ் போடலாம், அவர் எப்படி அரெஸ்ட் பண்ண நீங்கள் சொன்னீங்களா? தப்பு யார் பண்ணாலும் சட்டம் நடவடிக்கை சட்டம், எடுக்கலாம். நீதி, நியாயம் எல்லாருக்கும் ஒன்று தாங்க. அதெல்லாம் வளைக்க முடியாதுங்க. நாளைக்கு ரஜினி படம் வரலாம், அஜித் படம் வரலாம், 4 படம் ஜெயிக்கும், 4 படம் தோக்கும். மெர்சல் படத்தை பற்றி பேசுகிறீங்க, அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கும் அந்த பள்ளத்தில் எந்திரிக்க முடியும். 200 கோடி லாஸில் உட்காந்துருக்காரு தேனாண்டால் முரளி. அதை பற்றி யாருமே நீங்கள் பேச மாட்டீங்க, மெர்சல் படத்தை மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஜனநாயகனுக்கு என்ன வேணும், என்ன கருத்து வேணும், என்ன மீட் பண்ண சொல்கிறாங்க, எதை தப்பாக நினைக்கிறாங்க, அதை சரி பண்ணி திருத்தி 4 சுவருக்குள்ளே உட்காந்து அவங்க பேச வேண்டியது திரைப்படத்துறையினுடைய கடமை. அது எந்த டைரக்டராக இருக்கட்டும், எந்த தயாரிப்பாளர் இருக்கட்டுங்க. நான் சொல்கிறத நீ செய்யணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கட்டும், ஜனநாயக படம் வந்தால் எல்லோரும் பார்க்க நினைக்கிறீங்களா? ஜனநாயக படத்தை அரசியலாக்க பார்க்குறீங்களா? நீங்கள்லாம் சேர்ந்து அரசியல் வாங்க, 4 பேர் பாராட்டுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க, 4 பேர் எதிர்ப்பாங்க, 4 பேர் வரவேற்பாங்க. அவங்களுக்கு என்னங்க பொழுதுபோக்காக சொல்லிட்டு போகிறாங்க. படம் போட்ட தயாரிப்பாளருக்கு தான் கஷ்டம் தெரியும். அவர் அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது தான் பார்ப்பார். இதை போய் அரசியலாக்கி எல்லோரும் மேற்கொண்டு சிக்கலை உண்டு பண்ண இருந்தால் சரிங்க. நிச்சயமா சார். இந்த கோர்ட்டுக்கு போவீங்க, நாளைக்கு சிறப்பு கோர்ட்டு போவீங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவீங்க, இப்படியே போயிட்டு இருக்கிறதா? ஒரு படம் வெளிவர வேண்டாமா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரணும்னா எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது, இப்படி தான் வரணும்னா அப்படி தானேங்க வரணும். கரெக்டாக தான் நடந்திருக்கு. சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு போகும்போது இந்த படத்தை எங்கே போக முடியும், சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போக முடியும்னு அந்த கதை விட்ட மாதிரி எல்லாரும் பண்ண முடியாதுல்ல. மெரினா கடற்கரையை சுடுகாடு ஆக்கிட்டீங்கல்ல. கலைஞரை வந்து வெளியில் வைங்கன்னு சொன்னதுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க, என்ன நீதிமன்றத்துக்கு போனீங்க? சொல்றேன் உதாரணத்துக்கு என்ன எது நடக்குமோ. ஒரு உதாரணம் வந்து 1000 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்ஜிஆரையும் கலைஞரையும் நீங்க உதாரணம் எடுத்துக்க முடியுமா? மெரினா வந்து சுடுகாடா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். படத்திற்கும் அதுக்கும் நம்ம பாடிய படத்தை எங்க பதிப்பாங்க சார்? அவங்க தலைவர்கள் சார். நான் கேட்கறது கேள்வி, காமராஜரை கொண்டு போனீங்களா? காமராஜரை வந்து உங்களுக்கு தெரிவிச்சது தமிழ்நாட்டில் வரலாறு தெரியாதுங்க. இல்ல சார், காமராஜர் அவர்களை வந்து இங்கதான் கொண்டு போய் வச்சிருக்காங்க, கிண்டி இது கொண்டு போயிட்டாங்க, மெரினா கேட்டாருங்க. என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. காமராஜர் மிகச்சிறந்த தலைவர், எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய எந்த மாற்றமும் மெரினா தான் கேட்டாங்க, மெரினா கொடுக்கல. சரி சார், நீங்க சொல்றீங்க நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு மெரினா கொடுக்க சொல்லி அண்ணாமலை பேசுனாங்க சார். அதே இடத்துல ரகுபதி சொன்ன வார்த்தைக்கு தான் பதில். நீங்க இதுல எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் போனது எல்லாருமே தான் இருக்கிறாங்க அங்க. எல்லா தலைவர்களுடைய நீங்க முதல்ல விஷயத்தை புரிஞ்சு பேசுங்க. கேள்வி கேட்கறது நீங்க திறமையா கேட்கறத நினைச்சிட்டு மாறி போகாதீங்க, பாதை மாறி போகாதீங்க. ரகுபதி என்ன சொன்னாரு? பாடி எங்க போகும்? சுடுகாட்டுக்கு போகனாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? திமுக தலைவர் பாடி தானே, சுடுகாட்டுக்கு போனீங்க? அந்த கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க உடனே அண்ணா, எம்ஜிஆர்னு திசை திருப்ப பாக்க சொல்ற வேடிங் தான் சொல்றேன். ஒரு சுடுகாடு ரகுபதிக்கு பதில் சொல்றேன். ரகுபதிக்கு சொல்லுங்க. ரகுபதிக்கு பதில் சொல்றீங்க. ரகுபதிக்கு சொல்றேன். ஜெனரல் கண்டென்ட்டா போயிடக்கூடாது. ஜெனரல் கண்டென்ட் நீங்க மாத்த நினைக்கிறீங்க. நாங்க மாத்த நினைக்கிறோம் சார். நீங்க சொன்ன ஒரு விஷயம் முயற்சி ஏன்ட்ட பலிக்காது. திருப்பரங்குன்ற வாரத்தையும் சொன்னீங்க நீங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு மதுரையில் ஒரு சர்ச்சைக்குள்ளா மாறியது. அது ஒரு இந்து எழுச்சியாக மதுரையில் மாறி இருக்குன்னே சொல்லலாம். அது எந்த மாற்றமுமே எழுச்சி இல்லைங்க, மக்கள் எழுச்சி. மக்கள் எழுச்சி. உங்களுடைய கான்செப்ட்ல மக்கள் எழுச்சி. அது இஸ்லாமியர்களும் சேர்ந்து போராடினாங்க சார். ஒரு சில பூர்ணச்சந்திரன் இறந்தப்ப நாங்க நடத்தின போராட்டத்துக்கு மேலத்துறை நாகேந்திரன் அங்கே போயிருந்தாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களும் சேர்ந்து போராடினாங்க. பூர்ணச்சந்திரன் மறைவுக்கு கண்டனம் தெரிவிச்சு அதை வந்து மக்கள் எழுச்சி. அதனுடைய தீர்ப்பு வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. எப்படி அரசியலாக்கப்படுறதுன்னு நினைக்கிறீங்க திருப்பரங்குன்ற விவகாரம்? ஒரு ஆன்மீக நம்பிக்கை உள்ள மக்களை அவமானப்படுத்துகிற செயலாக, ஆன்மீக பழக்க வழக்கங்களை அவமானப்படுத்துகிற செயலாக திராவிட முன்னேற்ற கழகம் பல காரியங்களை பண்ணியிருக்கு. முதலமைச்சரே ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது இங்கே வரவேற்பு கொடுத்த அந்த அர்ச்சகர்கள் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டாங்க. அங்கனையே ஒரு பொது வழின்னு பார்க்காம கூட அதை அழிக்கிறார். தேவர் சமாதி ஐயா வரும்போது கொடுத்த ஊதிய குப்பையில் போட்டு போனார். நம்ம துணை முதலமைச்சர் பிள்ளையார் சிலையை கையில் வச்சுட்டு என் பொண்ணு இதை வச்சு விளையாடுவேன், என் பொம்மைங்கிறார்.
திருமாவளவன் எல்லாத்தையும் பார்த்தா வேறு வேறு மாதிரி தெரியும், இந்த கோபுரத்தை பார்த்தா ஆபாச பொம்மைகளாக தெரியுதுன்னாரு. ராசா கேவலமாக பேசாத அளவுக்கு மீறி கேவலமாக பேசியிருக்கிறாரு. இப்படி ஒரு ஆன்மீக பக்தர்களுடைய தமிழகத்தில் ஏறத்தாழ நீங்கள் உங்களுக்கு ஒரு 8.5 கோடி பேர் இருக்கோம்னா ஏறத்தாழ 7.5 கோடி இந்து மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அந்த சமூகத்தை மட்டும் நான் கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லுவேன், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவேன், நாங்கள் வரவேற்கிறோம், எல்லா சகோதரர்களையும் வாழ்த்து சொல்லி தான். ஆனால் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தெய்வத்தூரில் 1996 அப்போ இருந்த நீதியரசர் கனகராஜ் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு அதே தீர்ப்பின் அடிப்படையில், ஏன்னா இப்போ 2 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, பழைய தீர்ப்புக்கு மாற எதுவுமே அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு நீதிபதிகள் சொன்னதை இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு முருகன் முருகன் கோயில் இடிச்சிருக்காங்க. இடிக்கிறதுக்கு என்ன கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு, ரெவன்யூவில் சொல்லிட்டாங்க, புறம்போக்கு இடத்துல கட்டிட்டாங்க வச்சுன்னா உடனே இடிக்கிறீங்க ஒரு நீதிபதி சொன்னாருன்னு. ஆனால் உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் சொன்னதை கூட ஏற்றுக்க மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும் அதை கேலி கிண்டல் பண்ணுறதும் திமுக அரசு இங்கே இருக்கிற ஆன்மீக பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் மனதை புண்படுத்துறது இல்லையா? கோவில் இந்து மக்களுடைய கோவில் அர்ச்சகர்கள் யாருமே அந்த தூண் தீபத்தூண் தாங்கிறத யாருமே ப்ரூஃப் பண்ணி சொல்லவே இல்லை. அர்ச்சகர்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் கோவில் இந்த அர்ச்சகராக என்னன்னு கோவில் தான் அர்ச்சகர் தான் செக் பண்ணணுங்க. அவர் போய் நீதிமன்றத்தில் போய் அவங்க பெட்டிஷன் போட சொல்லுங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சுல. சரி, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அது கல் தூண் இல்ல, அது கல் தூண்ணா இருக்குதா தீபத்தூண்ணாங்கிற என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? எந்த ஆதாரத்தில் 3 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆதாரத்தை நான் நம்புறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்களும். ஆனா சர்வேக்கல்னு சொல்லி ரொம்ப சர்வேகளும் அண்ணாங்கட்டிகள் சர்வேகள் மலை உச்சியில சர்வேகள் வைப்பான். சர்வேகளை ரோட்டில் ஊண்டுவா, நிலத்தில் ஊண்டுவா, நம்ம பார்த்துருக்கோம். இந்த சர்வே நம்பர் 536 356ன்னு கல் ஊன்றதை பார்த்துருக்கான். மலை உச்சியில் போய் சர்வேகள் ஊண்டுவானா? நீதிபதியே மலை உச்சியில் என்ன இருக்கு, கலங்கரை விளக்கு இருக்கும். நீதிபதியா ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுதுங்கிறதா? போனதை வரவேற்கலாம், தப்பு கிடையாதுல்ல. எத்தனையோ வழக்குகள் வக்போர்டு பிரச்சனை வரும்போது நீதிபதிகள் போயிருக்காங்க, ஒரு பள்ளிக்கூட வழக்கு நடக்கும்போது போயிருக்காங்க, மணல் பிரச்சனையில் போய் பார்வையிட்டிருக்காங்க, தப்பு கிடையாது. பொதுமக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனைக்கும் இது ஒரு மதம் சார்ந்த விஷயம். மதம் நீங்கள் என்ன மதம் சார்ந்த விஷயம்? மக்கள் சார்ந்த விஷயம் தானேங்க. தீபத்தூண் விஷயங்கிற ஒரு இந்து மதம் சார்ந்த விஷயம் தானே. எல்லா மதத்தவரும் இந்து மதமா இருந்த இந்து மதங்கிறது மொட்டையா ஒரு பேப்பர்ல இருக்கா? ஏன்னா ஒரு நீதிபதி பாராளுமன்றத்துல குரல் எழுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நீதிபதிகளுடைய கருத்துக்களை நம்ம விமர்சிக்க முடியாது. விமர்சனம் விமர்சனமாலாம் வைக்கல. நீதிபதிகளுக்கு எதிராக பாராளுமன்றத்துல போய் எம்பிக்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. புத்தகமே வெளியிடப்படுது, புத்தகத்துக்கு தடை விதிக்க சொல்லி இன்னொரு நீதிபதி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. கேவலம் தாங்க. ஒரு நீதிபதி தனக்கு வேண்டிய வார்த்தைகளை, தனக்கு வேண்டிய தீர்ப்பை சொல்லாட்டி புக்கு போடுவேன், திட்டுவேன், கேவலப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்ட செயல் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சட்டத்துக்கு மீறி நீங்கள் செயல்படுவீங்களா? உங்களுக்கு தேவையான ஆதரவான தீர்ப்பை மட்டும் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒரு கேஸ்ல சிபிஐ வழக்கு வேணும், இன்னொரு கேஸ்ல ஆம்ஸ்டாங் கேஸ்ல சிபிஐ வழக்கு வேண்டாம், உங்க இஷ்டத்துக்கு திட்டமிடுவீங்களா? எத்தனையோ நீதிபதிகளே பாஜக சொல்லி இருக்குது, இவரெல்லாம் திமுக சார்ந்து திக சார்ந்து நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் சொல்லி ஒரு காலத்தில் பாஜக பேசியது, RSS பேசியது. ஆனா இன்று இதே திமுக ஜிஆ சுவாமிநாதன், மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஜிஆ சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது பாஜக ஏன் கொந்தளிக்குது? கருத்து தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கும். நீங்கள் சொன்னதான் அவங்களும் திரும்ப சொல்றாங்க. தீர்ப்பின் அடிப்படையில், அதற்கு உதாரணம் நிறைய இருக்குது. தீர்ப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நிறைய நீதிபதிகளுடைய விமர்சனங்களை ராஜா அவர்கள் வச்சிருக்காரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தனிப்பட்ட தீர்ப்பை கண்டிப்போம்பாங்க, தீர்ப்பை எதிர்ப்போம்பாங்க, தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அல்லன்னு சொல்லுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் இவர் இப்படிப்பட்டவர், இவர் குடிமை வச்சிருக்கிறாரு, இவர் நாமம் போட்டிருக்காரு, இப்படிலாம் அசிங்கமாக பேசினா நல்லதா? அந்த நாமம் போட்டவங்க குடிமை வச்சவங்ககிட்ட தான் போய் நீங்கள் ஆடிட்டராக வச்சுருக்கீங்க, நீங்கள் டாக்டராக வச்சுருக்கீங்க, அதெல்லாம் உங்கள் வக்கீலாக வச்சுருக்கீங்க, வெக்கம் இல்லை? அப்போ குடிமை வச்சு ஆர்டிஐ நான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள் எல்லா திமுக தலைவர்கள்ட்டையும் அமைச்சர்கள்ட்டையும். உங்களுக்கு யார் வாதாடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் மக்களை திசை திருப்பி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு கூட்டம் எவ்வளோ நாளைக்கு ஏமாத்துன்னு பார்ப்போங்க. 26 முடியும்.
சார் 26 தேர்தல்னு சொல்லிட்டீங்க. 26 தேர்தல் வந்து பிப்ரவரியில் கூட அனௌன்ஸ் பண்ணப்படலாம், அது மார்ச்சில் ஏப்ரல்லையோ மேலே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு பெரிய அளவில் நேற்று நடைபெற்றிருக்குது. பிரேமலதா அவர்கள் கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்து முடிவு பண்ணிட்டோம், ஆனால் அறிவிக்கிறது கொஞ்சம் ஆஃப்டர் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். தேமுதிக பாஜக கூட்டணியில் இணையுமா? அதிமுக பாஜக அலையன்ஸில் இணையன்னு விரும்புகிறோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே எங்களோட இருக்கிறவங்க. கம்யூனிஸ்ட் வந்து எங்களுக்கு இணையன்னு நாங்கள் விரும்ப மாட்டோம். காங்கிரஸ் வந்து எங்களோட இணையன்னு விரும்ப மாட்டோம். பதில் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கம்யூனிஸ்ட் வந்து எங்களோட இணையன்னு விரும்ப மாட்டோம். காங்கிரஸை வந்து வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். தேமுதிக ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்தவங்க கடந்த தேர்தல் இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு எம்பி கூட இப்போ கொடுக்க போகிறதா, வரக்கூடிய எம்பி சீட் அவங்களுக்கு காலியாகும் போது அவங்களுக்கு கொடுக்குறதா ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்காங்க. நாளைய முதல்வரான எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை கொடுத்ததே செய்யலை அப்படிங்கிறப்ப திரும்ப அப்படி சொல்லவே இல்லை. அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லாததை வந்து நான் சொல்லாததை வந்து நீங்களாம் வெளியிட்டீங்கன்னா, செய்தியாக போட்டிங்கன்னா இனிமேல் நான் பேட்டியை கொடுக்க மாட்டேன்னு அடுத்த நாளே சொன்னாங்க. அதை பற்றி பரவாயில்ல. இன்றைக்கி அவங்களுக்கு எப்போ வெளியிடணும், எப்போ சொல்லணுங்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. இது அவங்க கட்சி சொல்லட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன அவசரம்? தேர்தல் அறிவிக்கும் போது கூட கூட்டணி ஏற்படலாம். அதை பற்றி தப்பு. பாமகவுடைய ஒரு பிரிவு இங்கே வந்தாச்சு. பாமகவினுடைய இன்னொரு பிரிவு மேக்சிமம் தேமுதிக அது டிஎம்கேவோட போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் வந்து மேக்சிமம் அங்கே தான் பேச்சுவார்த்தைக்கு போவார் அப்படிங்கிற அளவு சொல்லப்படுகிறது. ஒரு பிரிவை மட்டும் இங்கே எடுத்துக்கொண்டாச்சு. அவர் நேற்று சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கி இப்படி சொல்லுவார், நாளைக்கு இங்கே இருக்கலாம். அது எப்படியாலும் நடக்கலாம். ராமதாஸ் ஐயா வந்து பல முறை கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஆட்சி வந்து சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி அகற்று வரை ஓய மாட்டோம். இப்போ இந்த பிரிவுக்கு பிறகு கூட அவர் கொடுக்குற பேட்டியிலையும் சரி, டாக்டர் அன்புமணி கொடுக்குற பேட்டியிலையும் சரி, திமுக அகற்றுன்றதில் 2 பேரும் ஒரே கருத்தை பேச, அவங்களுக்குள்ள பல இடர்பாடுகள்லாம், ஒரே குடும்பம், ஒரே கட்சி, எப்போ வேணாலும் நாளைக்கு கூட அவங்க ஒன்று சேரணுங்கிறது தான் நம்ம ஆசை. அந்த பிரிவு எப்போ நீடிக்கணுங்கிற ஆசை நமக்கு கிடையாது. அவர் சொன்ன பதில எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே அவர் நல்ல முடிவு எடுக்கலாம். பார்ப்போம். திமுகவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய அலை தமிழ்நாட்டை வீசுதுன்னு நினைக்கிறீங்களா? அது உலகத்துக்கே தெரியுமே. நான் என்ன நினைக்கிறேன், உலகத்திற்கே தெரியும். உலகத்துக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், நானும் அதை வரவேற்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துட்டு திமுக அலை வீசுதுன்னு நினைக்கிறீங்க? தினசரி படுகொலை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா கடத்தல், கள்ளச்சாராய சாவுகள், 3 வயது குழந்தை முதல் 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் கொடுமைகள், ரயிலில் தள்ளி விட்டு கொள்வது, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் உள்ள வீடியோ எடுத்து களங்கப்படுத்துறது, கோயம்புத்தூர் மாணவியை கடத்திட்டு போய் 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இப்படி தினசரி செய்திகளை நாம் பார்த்துட்ருக்கோம். ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன எதையுமே செய்யலை. மக்களுக்கு தெரியாத புரியாத ஏதோ செஞ்சிட்டோம்னு 354 செஞ்சிட்டோம் 526 அப்படின்னு கதை விட்டுட்ருக்காங்க ஒழிய, இப்போ நகைக்கடன் தள்ளுபடி இல்லை, கல்விக்கடன் தள்ளுபடி இல்லை, செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, மருத்துவர்கள் 40,000 மருத்துவ இடங்கள் காலியாக இருக்குது, 3 லட்சம் அரசு ஊழியர்களும் காலியாக இருக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து நேற்று கூட ஊர்வலம் போராடிட்டு இருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து நிரந்தரப்படுத்துங்கிறாங்க, இப்போ 12,500 சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் எப்படி பிழைக்கிறதுங்கிறாங்க. சரி, 12,500 எப்படி அவங்களுக்கு சம்பளம் தர்றாங்கன்னா 10,000 மத்திய அரசு எடுத்து 2,500 மாநில அரசு எடுத்து. அதில் வேடிக்கை பாருங்கள், அந்த 21,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் 10,000 மத்திய அரசு தருது, 2,500 மாநில அரசு தருது. சிறப்பாசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. சிறப்பாசிரியர்களுக்கு முழு சம்பளமும் மத்திய அரசு தருது, தமிழ்நாடு அரசு தர்றதில்லை. 214 பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க, தமிழ் வளர்ச்சி சொல்லி 80,000 ஆசிரியர்கள் தமிழில் 20 மார்க் கூட வாங்க முடியாமல் பரீட்சையில் ஃபெயில் ஆகுறாங்க. இன்றைக்கி எல்லா 244 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்கள் அடிப்படை வசதி இல்லை. ஒரு பக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் 2ஆம் தர மக்கள் மாதிரி 2ஆம் தர மாணவர்களாக இருக்காங்க. ஒரு பக்கம் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவங்க படிப்பில் உயர்ந்துட்டு இருக்காங்க. கேட்டால் இவர் எல்லா மாணவரையும் சேர்த்து கதை விட்டுட்டு இருக்கார் பொய்யாமணி. ஒரு பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியல, தொத்திட்டு என்னமோ அந்த கருவுகளில் தோகை தொங்கிட்டு போகிற மாதிரி மாணவர்கள் தொங்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி எல்லாம் இன்றைக்கி கேஸ் விலைக்கு 100 ரூபா குறைக்கிறேன், பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், சொத்து வரியை குறைக்கிறேன், பால் விலையை குறைக்கிறேன், மின்சார கட்டணத்தை 2 மாதம் எடுக்கிறத மாதம் எடுக்கிறேன், எதையுமே செய்யலைங்க. மக்கள் வெறுப்பில் இருக்க மாட்டாங்களா? நீங்கள் சொன்ன 90% விஷயம் வந்துட்டு கடந்த ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கு, இந்த ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்குது. ஆனால் திமுகவுடைய வெற்றி சதவீதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்ற எல்லா தேர்தலையும் திமுக ஜெயிச்சுட்டு தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீடித்த பிரச்சனைகள் தான்.
ஒரு சிலது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக வந்து வெற்றி பெறுது. கூட்டணி அரசியல்னு சொல்லி பார்த்தாலும் திமுகவுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. மகளிர் உரிமை தொகை மேக்சிமம் வீட்டுக்கு போயாச்சு. ஐயோ, பொங்கல் 3000 ரூபாய் சார், நீங்களே சொல்லுங்க, ஒரு 60 to 70% போயிருக்கு. இல்லைன்னு மட்டும் நீங்க டேட்டா சொல்லுங்க. 70% போயிட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா நான் தரேன். 70% போயிரு சார். 1.25 70% போனா கோடிக்கு மேல சார், வந்து 70% போனா குடும்ப அட்டைகளுக்கு போயாச்சு. டிஎன்சி சேலஞ்ச் 1.25 கோடிக்கு மேல டிஎன்சி போயிருக்கு. சேலஞ்சுங்க. சார் ஓகே சார். 70% போனா நான் 10 லட்சம் தரேன். இல்லாட்டி நீங்க 10 லட்சம் என்ன தரீங்களா? ஓகே சார். 1.25 சேலஞ்ச் சேலஞ்ச் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் தம்பி, இதை சார். கட் பண்ணிட மாட்டீங்களா? 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு மேல போயாச்சு. அது மொத்த ரேஷன் கார்டு எவ்வளவு? 2.5 கோடி கிட்ட இருக்குது. ஏறத்தாழ 2.5 கோடி கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி 70% ஆகும் சார், நீங்க வந்து வறுமை கோட்டுக்கு ஓரளவு வறுமை கோட்டு மண்ணங்கட்டிலாம் கிடையாது. வறுமை கோட்டு எல்லாம் இந்த கதையெல்லாம் விடாதீங்க. ஓரளவு கதை விடாதீங்க சார். ஓரளவுக்கு சார் முதல்ல பேச விடுங்க. ஓரளவு நான் கேள்வி கேட்கிறேன்னா நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? நான் சொல்றேன். 2.5 கோடி ரேஷன் கார்டுங்கிறீங்க. 1.25 கோடி எத்தனை? 1.25 கோடியை தாண்டி போயிருச்சு. எத்தனை தாண்டி? இதுல ஒரு 50 மீட்டரா? இல்ல சார், ஒரு 60 லட்சம் பேருக்கு மேல வந்துட்டு உயர்தர மக்களா இருக்கிறாங்க. ரேஷன் கார்டுல அரசு ஊழியர்களா இருப்பாங்க, அரசு சார்ந்த பணியில இருப்பாங்க, ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, விதவை பெண்களுக்கான ஒரு உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கழிச்சலும்ல சார். முதியோர் வந்து இப்ப மக்கள் தொகை ஒரு 8 கோடி பேர், 8 கோடி பேர் ஓட்டு போட போக மாட்டாங்க. முதியோர் வந்து 1000 ரூபா வாங்குறாங்க. முதியோர்னாலே 70 வயசு 80 வயசு வாழக்கூடியவங்க. அந்த 1000 ரூபா கிடைக்கிறவங்களுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு வயிறு எரியுதா? இல்ல, அதையும் அடுத்து 84 கோடிக்கு பேனா வைக்கிறீங்க. இந்த அரசாங்கம் 84 கோடிக்கு பேனா வைக்கிறீங்க. ஒரு விதவை கணவனை இழந்து வாழக்கூடியவங்க, தன் குழந்தைகளோட வாழக்கூடியவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து மறுபடியும் 1000 ரூபா கொடுத்து அவங்களுக்கு என்ன கசக்குதா? உங்க வீட்டுல இருந்தா கொடுக்குறீங்க. அரசு ஊழியர்கள் இல்ல, உங்க வீட்டுல இருந்தா அரசு ஊழியர்கள் பதில் சொல்லி முடிச்சு. உங்க வீட்டுல இருந்து கொடுக்குறீங்களா? நீங்க உங்களுடைய கடைசியில 72ஆம் பக்கத்துல சமூக நீதின்னு தலைப்புல தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படணும் தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே. நிதி சுமை காரணம் காட்டுறாங்களே. என்னது நிதி சுமையில இருக்குது அரசாங்கம்? இதவே லேட்டா தானே கொடுத்துருக்காங்க. நிதிச்சுமை தெரியாம ஏன் கொடுக்குறீங்க? நிதிச்சுமை காரணம் காட்டுறீங்க. 4.5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டீங்க. அப்புறம் என்ன நிதிச்சுமையை பத்தி பேசுறீங்க? அதையும் மீறி வந்து கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. நீங்க அதே மீறி கடனை உங்க தலையில உங்க தலையில என் தலையில கடனை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. நிதிச்சுமையை காரணம் காட்டினா கடனை குறைச்சிட்டோம் பாருங்க, நாங்கள் பெர்மனெண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டில் கடனெல்லாம் குறைச்சிட்டோம், வருவாயை பெருக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பிஜேபி பீகாரில் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல சார். இல்லை, நீங்கள் இந்திய அலைன்ஸ் வந்து இப்போ தொழில் முனைவோருக்காக கொடுக்கப்பட்டது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உடனடியாக செய்ய முடியாத நிதி சுமையில் இருக்குது. இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க. இங்கே பேச உங்களுக்கு வழி இல்லைங்கிறதுனால பீகார் போயிட்டீங்களா? நடந்த மாதிரி அப்படியே காஷ்மீர் போங்க, அப்படியே நீங்க மகாராஷ்டிரா வாங்க, இப்ப நடந்த தேர்தல் அப்ப இந்தியாவை சுத்திட்டு இருங்க. தேர்தல் வாக்குறுதியில நான் சொன்ன 72ஆம் பக்கத்துல சமூக நீதி தலைப்புல நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? அதாங்க கேள்வி. இன்னும் 2 விஷயம் முட்டிங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? இப்ப அதை பத்தி இல்ல, பழைய ஓய்வூதிய திட்டம் அது இல்லை, இது புதுசா நாங்க உறுதிமொழி திட்டம்னு மத்திய அரசு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததை இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறீங்க. சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதெல்லாம் திட்டமிட்டு ஸ்வீட் பாக்ஸை உள்ள வாங்கி வச்சுட்டு கொடுக்கறது வேற. நேற்று ரோட்ல போய் ஊர்வலம் போயிருக்காங்க, அன்னைக்கே கொடுத்து வெற்றி போராட்டம் நடக்கணுங்கிறீங்களா, போராட்டம் நிப்பாட்டணுங்கிறீங்களா? அவங்க உரிமை என்ன கேட்குறாங்க? நீ தான் சொன்ன செய்ய சொல்ல முடியாட்டி ஏன் சொன்ன? அவங்க கேட்குறாங்க, போராடுறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க உரிமை, அவங்க பழைய ஊதியம் புதிய ஓய்வூதியம் அவங்க உரிமையில் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதா? சொன்னதை செய்யுங்கள் ஐயா, மக்களை ஏமாத்தாதீங்க. அதுதான் கேட்குறாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 400 ரூபா மத்திய அரசு குறைச்சிருக்கு ஒரு வருஷத்தில். நீங்கள் 100 ரூபா குறைக்கிறீங்களே, இது வரைக்கும் குறைக்கல ஐயா. சொன்னீங்களே ஐயா, செய்யுங்க. செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, பண்ணுங்க. துப்புரவு பணியாளரை பண்ணுங்க. அரசு ஊழியர்களை வந்து பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இடைநிலை ஆசிரியர், பகுதி நேர ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர், அவங்க வேலையெல்லாம் சொன்னீங்கல்ல. நீங்களாம் 1க்கு 311 183 வரிசையாக இருக்குல்ல பட்டியலே, அதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. 11 மருத்துவர்கள் கொரோனாவில் இறந்துருக்காங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். எல்லாமே கொரோனாவில் 11 மருத்துவர்கள் இறந்துருக்காங்க. ஒரு கள்ளச்சாரையில் செத்தவருக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. சட்டவிரோதமான தவறு தான் அது. கள்ளச்சாரை விற்கிறது நீங்கள் அனுமதிச்சதே உங்கள் தப்பு. அரசாங்கத்துக்கு தெரியாமல், போலீஸுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கள்ளச்சாரை காய்ச்ச முடியாது, விற்க முடியாது. ஆனால் விற்றுருக்கான், 67 பேர் செத்துருக்கான், 10 லட்சம் கொடுக்குறீங்க. சரி,
அந்த கணவனை இழந்தது சகோதரன் இழந்த தாய்க்கு அந்த பணம் போய் சேரட்டும், தப்பு கிடையாது. கொரோனாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மருத்துவம் பார்க்குற டாக்டர்கள் எவ்வளோ மேன்மையானவர்கள் சொல்லுங்கள். நிச்சயமா 11 பேர் இறந்தாங்க கொரோனாவில். அந்த 11 பேருக்கு ஒரு பைசா இழப்பீடு கொடுக்கும் நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கணும், கொடுக்கப்படலை. மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துருங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பாப்பா, இவ்வளோ பேசுகிறீங்களே சொல்லுங்கள். இல்ல மத்திய அரசு கொடுத்துருக்குது, மத்திய அரசு கூட மாநில அரசு கொடுக்கல. அது அரசினுடைய தவறா தெரியுமான்னு கேட்குறேன். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்களா மத்திய அரசு? பாருங்க, இந்த விஷயம்லாம் தெரியல. ஆனால் பீகாரை பற்றி பேசுகிறீங்க. 50 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு மருத்துவர். 11 பேருக்கு 50 லட்சம் கொடுக்க, 11 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. ஆனால் மாநில அரசு ஒரு பைசா கொடுக்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க, கரூரில் செத்தா 20 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்கான உயர்ந்த பணியில் மருத்துவர்கள் வீட்டுக்கு கூட போகாமல் குழந்தைகளை தொடாமல் நம்மெல்லாம் பார்த்தோம். அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்தே குழந்தைய டாட்டா சொல்கிறது, முத்தம் கொடுக்கறது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனால் குழந்தைகளுக்கு வீட்டில் எல்லாரும் உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு விஷயம் பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க. 11 பேருக்கு வந்து 50 லட்சம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க. கல்வி நிதி ஏன் சார் விடுவிக்கிறதுல என்ன சார் பிரச்சனை இருக்குது? நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதி விடுவிக்கலன்னு மத்திய அரசு 11 பேர் கொடுத்துருக்கீங்க. நான் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அரசு வந்து செய்யல, மத்திய அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது பாராட்டெல்லாம் தேவையில்லை சார். இங்க அது நாங்க பாராட்டலாம் தேவையில்லை, ஒரு விஷயம் பாராட்டு தேவையில்லை. நீங்க இல்ல, நான் திமுக கிடையாது, இல்ல நான் பாராட்டு தேவையில்லை. நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இல்ல நீங்க தெரிஞ்சுக்கதான் சொல்றீங்க. அதெல்லாம் தெரியும். 10 லட்சம் உண்மையிலே பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் வந்து பண்ணிருக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு 10 லட்சமா சொன்னேன், 50 லட்சம் அடுத்து கம்யூனிஸ்ட்காரங்க உட்கார்ந்தா கேளுங்க. கொரோனா டாக்டர் இறந்து உண்மையிலே சார் பெரிய விஷயம் சார். 50 லட்சம் கொடுக்கப்பட்டது பெரிய ஒரு விஷயம் சார். இது போன்று வந்து கல்வி நிதியை விடுவிக்கிறதுலயும் சரி, மத்திய அரசு நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் ஒண்ணு சொல்லுங்க. அதான் சொல்லிருக்கேன். கல்வி நிதி என்ன கல்வி நிதி மொத்தம் எவ்வளவு? நான் இப்பதான் சொன்னேன். பகுதி ஆசிரியர்களுக்கு 21,000 பேருக்கு மாத சம்பளம் 10,000 ரூபாய் யாரு கொடுக்குறா? மத்திய அரசு. சிறப்பாசிரியர்களுக்கு முழு சம்பளம் யாரு கொடுக்குறா? மத்திய அரசு. பள்ளிக்கூட உள்கட்டமைப்பு பல வசதிகளுக்கு எத்தனை ஆயிரம் கோடி, 18,000 கோடி வரைக்கும் மத்திய அரசுல தான் கல்வித்தொகையில் வருது. 41% கொடுக்கறதுல திரும்பி வருது. நீங்கள் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியை மட்டும் ஒரு கணக்கு, ஐயோ கல்விக்கு கொடுக்கல கற்பனையில் ஏமாத்துறீங்களே மக்களை. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். டெய்லி உங்களுக்கு சாப்பாடு உண்டு. அதில் இந்த ஊறுகாய் வேணும்னா இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு இந்தியா பூரா சொல்கிறாங்க. அந்த ஊறுகாய் எனக்கு வேணும்னு கையெழுத்து போடுறீங்க, ஒத்துக்குறீங்க. அது குழு வச்சு நாங்கள் பார்க்குறோங்கிறீங்க. அப்புறமேல எனக்கு ஊறுகாய் வேண்டாம், ஆனால் ஊறுகாய்க்கு ஒரு காசை கொடுக்காங்கிறீங்க. சின்ன விஷயங்க, இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இது ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க. 26 வரைக்கும் தானேங்க. இன்னும் ஒரு 2-3 மாதம் அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க. நிச்சயம் மத்திய அரசு 11,10,000 கோடி பட்டியல் இருக்குங்க. நீங்கள் நெட்டில் போனாலும் தெரியும். இன்றைக்கி பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சொன்னீங்களே 2.5 கோடி பேர், அதில் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்கிறதுல 18% வறுமை கோட்டு வந்து வெளியில் கொண்டு வந்துருச்சு மத்திய அரசு. இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஆவரேஜ். சில மாநிலங்களில் 22%, 21%லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன அடிப்படையை 1,70,00,000 ரேஷன் கார்டு, அதில் பலர் உயர்தர வகுப்பு, அவங்க ரேஷன் அரிசி வாங்க மாட்டாங்க. வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உட்காந்து 10 கிலோ இலவச அரிசி வந்து கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தின் சார்பாக. 2 கிலோ 10 கிலோ இல்லைங்க, 20 கிலோ வந்து கொடுக்கப்படுது. மத்திய அரசு ஒரு 10 கிலோ. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு மத்திய அரசு 10 கிலோ, மண்ணாங்கட்டி மாநில அரசு 10 கிலோ இல்லைங்க, 20 கிலோ மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனா ஏன் மக்களுக்கு என்ன தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும் சார். நான் சொல்றேன் டிஎன்சி வெளியில சொல்லுங்க, வெளியிடுவாங்க. நீங்க 20 கிலோ இலவச கொடுக்குறோம்ல, 20 கிலோவும் மத்திய அரசு ஒரு பைசா மாநில அரசு காசு வாங்காம கொடுக்குது. 80 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு இந்தியா பூரா கொடுக்குது. ஆனா வெளியில ஃபோக்கஸ் ஆனது 10 கிலோ மத்திய அரசு கொடுக்குது, 10 கிலோ மாநில அரசு கொடுக்குதுங்கிறதான பிரச்சாரம். திட்டமிட்ட பொய் பிரச்சாரம், பெண் மீடியா மாதிரி உட்காந்துக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக கொடுங்கிறது. சரி, இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபா கொடுக்குறோம். பிஎம் கிசான் திட்டம் வந்து கொடுக்கப்படுகிறது, விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது வரைக்கும் இது முழுக்க வந்து மத்திய அரசோட திட்டம். இந்தியாவில் இது வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்களா யாராவது சொல்லுங்க? இல்லை, கொடுக்கப்படலை. மோடியோட அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, அவங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்கிற கோஷம் தான் எழுப்போம் எப்போவுமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம். இப்போ 14 கோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபா தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டு, ஆண்டுக்கு 22 லட்சம் பேருக்கு 6,000 ரூபா கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள். மீனவர்கள் நல்ல மேம்பாட்டுக்கு ஃபஸ்ட்டில் 550 கோடி கொடுத்தது, இன்னும் அவங்க திட்டத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே இல்லை.
பட்டியல் சமுதாயம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான கொடுத்த நிதி 10,000 கோடியில் 9,000 கோடி திரும்ப போயிடுச்சு. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றுறதில்ல. இவங்க அப்பப்போ பஸ்ஸை பச்சை கொடி காட்டி இது பண்ணுறது, காலொலியில் பில்டிங்கை திறக்கிறது, ஜீப்புகளை அனுப்புறது, அவங்களுடைய சொந்த விளம்பரம். மங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், கனவு காணுங்கள். என்ன கனவு காணுங்கள்? சொல்கிறது எதையுமே செய்யலை. கேஸ் சிலிண்டர் 100 ரூபா குறைஞ்சிருச்சு ஐயா, கனவு காண்றேன் அப்படின்னு தான் கனவு காண முடியும். பெட்ரோல் 4 ரூபா ஐயா சொன்ன மாதிரி டீசல் 4 ரூபா குறைச்சிட்டாரு, கனவு வாங்குறேன்னு தான் சொல்ல முடியும். 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் மின் கட்டணம் கணக்கில் எடுத்தால் இப்போ உங்கள் வீட்டுக்கு 500 யூனிட்டை தாண்டிடுது. 500 யூனிட்டை தாண்டினா ஸ்லாப் வேறு. நீங்கள் 8 ரூபா 7 ரூபா போயிட்டு 8,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. அது மாதம் எடுத்தால் அவங்க ஸ்லாப்பு கீழே வந்துடும். கீழே வந்தால் 8,000 ரூபா கட்ட வேண்டிய கரண்ட் பில்லு 6,000 ரூபா வருது. தேர்தலுக்கு சொன்னீங்களா இல்லையா? இது வரைக்கும் செய்யலை. கேட்டால் வேலைக்கு ஆள் நிறைய வேண்டியது இருக்குது, மீட்டரில் போய் கணக்கெடுக்க முடியல அப்படின்னு செந்தில் பாலாஜி அப்போ சொன்னார். இந்த மாதிரி கேவலங்கள் வரிசை எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு. 13 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ கடைசியாக நேரு மேலே 1020 கோடி ஒன்று, 830 கோடி, 1850 கூட ஒரு இடி ப்ரூவ் பண்ணி டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்குறாரு. சரி, செந்தில் பாலாஜி அவர்களை தாண்டி தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்துருக்காரு. கவர்னர்ட்ட போய் இபிஎஸ் கொடுத்துருக்காரு. இடி ரெய்டெல்லாம் நடந்திருக்கு. நடவடிக்கை யார் மீது எடுக்க? செந்தில் பாலாஜி அவர்களை தாண்டி நடவடிக்கை. அப்ப அந்த இடத்துல நடவடிக்கை என்ன? அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எடுக்கல இது வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் 2000 சாட்சியை சேர்த்து வச்சுட்டு 2000 சாட்சியும் விசாரணை பண்ணி விஜயபாஸ்கர் மேல குட்கா ஊழல ஏன் சார் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? உங்க அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளையும் குற்றச்சாட்டு இருக்கு. வேலுமணி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வழக்கு நடத்திருக்குங்கிற ஒரு ஜனநாயக உரிமையை சட்டபூர்வமாக அரசியலமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பல வழக்குகள் 3 மாதத்தில் முடியலாம், 300 மாதத்தில் முடியலாம், 30 வருஷம் கூட நடக்கலாம். இது எல்லா வகையிலும் இருக்கிறது. அது ஐடியாக இருக்கட்டும், ரைடாக இருக்கட்டும், ஈடியாக இருக்கட்டும். இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி தான் பல பேர் வெளிநாட்டுக்கு ஓடிடுறான். அவனை திருப்பி கொண்டு வர்றதுக்குலாம் அங்கே இருக்க கோர்ட்டில் கேஸ் போடுறான். இதெல்லாம் ஜனநாயக கடமை. ஊழல் செஞ்சவங்க அரசாங்கம் தானே வந்து தெளிவான முடிவு எடுக்கணும். மத்திய அரசாங்கம் இது போன்ற அவங்க ஓடி போற வரைக்கும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு டாடா காமிச்சிட்டு போற வரைக்கும் மலையாளம் வந்து பல பேர் டாடா காமிக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் அவன் டாடா காட்டிட்டு போயிட்டு போறான். அவனை கைது பண்ணி கூப்பிடுறவளை கூப்பிட்டு வரலாம். அவனுடைய நீதி கிடையாதுங்க. அவனுடைய சொத்துக்கள் நம்ம கையில இருக்கு, அவன் வருமானம் நம்ம கையில இருக்கு, அவனுடைய பேங்க் பணம் நம்ம கையில எல்லாமே கையில தான் இருக்குது. அதுதானங்க முடிவுக்கு ஏன் வர? அதுதானங்க பணம். ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க. சரி, திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது வந்து ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல? எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ், ஆட்சியே முடிய போகுது. நேத்து கூட விசாரணை தொடங்கி இருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை நேத்து கூட விசாரணை தொடங்கி இருக்காங்க. ஆட்சி முடிய போற கடைசி சர்வாதிகாரம் கிடையாது பிரதர். சொன்னீங்க ஒரு தவறு அப்படிங்கிறது தான் நடவடிக்கைங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்க. எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றிருக்கோம், மக்கள் நல சார்ந்து எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கண்ணுக்கு எதிராக ஒரு தப்பு நடக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து 4.5 வருஷம் கழிச்சா சார் எடுக்கிறது? இப்ப கண்ணுக்கு எதிராக சரி, விஜயபாஸ்கர் மீது இதுவரைக்கும் ஏன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கேட்டா கோர்ட்ல இருக்குங்கிறீங்க. கண்ணுக்கு எதிராக 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணாலும் சட்டப்படி எங்கே கிளம்புனா, எப்படி போனால், என்ன அருவாவை பயன்படுத்தினா, என்ன கத்தியை பயன்படுத்தினா, பார்த்தது யார், வீடியோ கேமரா இருக்கா, சிசிடிவியாகவும் ஒரு கொலை வழக்கு எத்தனை ஆண்டு நடக்குது? அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. அது சட்டப்படி நடக்கிறது. இன்றைக்கி நேருடைய வழக்கை ஈடி நேரடியாக பல மணி லாண்ட்ரிங்லாம் அதில் இருக்கிறத பார்த்து டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் இதுல இல்ல செந்தில் பாலாஜி தாண்டி திமுக அமைச்சர்கள் யாராச்சும் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்களுடைய ஹிஸ்டரி எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க சார். அதெல்லாம் வருங்க. செந்தில் பாலாஜியை தவிர்த்து நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க டிஎம்கேவினுடைய ஆட்சியில் வந்து போயிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு பிஜேபி 10 வருஷமா இருக்குது, ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம், நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது உத்தரவு சொல்லுங்க. ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எதிரான அதிமுக மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதிமுக மீது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் தாங்க. வழக்கு தான் நம்ம போட முடியும். தண்டனை கிடைக்கும் போது தான் தண்டனை கிடைக்கும். அது வரைக்கும் தண்டனை கிடைச்சு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு ஊழல்வாதி ஊழல்வாதி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படி இல்லைங்க. நீங்கள் நானும் ஜட்ஜி கிடையாது. குற்றச்சாட்டு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு
பண்ணாலே அவர் குற்றவாளி தான். அவர் எப்போ குற்றவாளி இல்லை தெரியுமா? அதுலேருந்து அவர் நிரபராதின்னு வெளியே வந்தால் தான் அவர் குற்றவாளி இல்லை. அப்போ அமித்ஷா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, குஜராத் கலவரத்தின் மீது மோடி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, அப்போ எல்லாமே வந்துட்டு அவங்களும் அப்போ குற்றவாளியாக தானே இருந்திருப்பாங்க. குற்றவாளி முடிஞ்சு குஜராத் வழக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க. தீர்ப்பு வந்து வந்த பிரச்சனை எல்லாம் பேசாதீங்க. அப்போ அவர்களும் குற்றவாளியாக தானே இருந்திருப்பாங்க. நாட்டுக்குள்ள பிரதமரை வந்து நீங்க கரைபடிந்த ஒரு நபரா பேசுறது தப்பு. நான் நாட்டினுடைய பிரதமரை வழக்குகள் வந்து பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இன்னைக்கு இருக்க குற்றவாளிகளை வழக்கு தொடர்ந்துருக்காங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த வழக்குலையும் இவனை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சர்வாதிகார நாடு கிடையாது. அது எதுக்கு முறைப்படி அமைப்புகள், விசாரணை அமைப்புகள், நீதிமன்றங்கள், காவல்துறைகள் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அது சட்டப்படி தான் எடுக்க முடியும். கழுத்தை வெட்டுறான், பூர்ணச்சந்திரன் செத்துறான், அந்த 10 பேரை தூக்கி கொண்டு உள்ள போடுறான். இவனை கொலை வழக்குல போடுறான், இவனை ஆயுள் வழக்குல போடுறது இல்ல. வெயில்ல ஒருத்தர் தள்ளி விட்டு ஒரு பொண்ணு செத்துட்டா 1 வருஷம் விசாரணை நடத்திதான் அவனுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ரயிலில் தள்ளி விட்டு செத்துட்டா கேமராவில் தெரியுது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்னையில் உடனே தண்டனை கொடுத்துட்டோமா? எஸ்ஐஆர் வந்து வாக்குமூலமே கொடுத்துட்டா இப்படி பண்ண உடனே தூக்கி போட்டோமா? குண்டாசில் தூக்கி உள்ள போட்டு இப்பதான் விசாரணை நடந்து. எத்தனையோ வழக்குகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவில் நடந்திருக்கு. 3 மாதங்கிறதுல ஆந்திராவில் நடந்திருக்கு. 3 மாதம் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கத்தில் 3 மாசத்துல தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் உடனடியாக அந்த தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கு. இது போன்று நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் விசாரணைகள், அந்த அங்க இருக்கிற அவங்க சாட்சிகள், அதிகாரியுடைய சார்ஜ் ஷீட்டு, இந்த அடிப்படையில் எல்லாங்க செயல்படும். உட்காந்து ரோட்ல உட்காந்து பேச முடியாது. கண்டிப்பா டிஎன்சில பேச முடியாது. கண்டிப்பா சார் நிச்சயமா. அடுத்ததா வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவர் ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய பிரச்சனை பெருசாவே தான் இருந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. பிஜேபி எத்தனையோ முறை இவர்களுக்கு மத்தியசம் செய்து பார்த்தது அப்படிங்கிறது சொல்லப்படுற விஷயமோ பேசப்படுற விஷயமோ. ஓபிஎஸ் தினகரன் இல்லாமல் இந்த கூட்டணி வந்து சர்வேல ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? சர்வேல ஆகுது ஆகலைங்கிறதெல்லாம் ஏன்னா கடந்த கால ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என் டீம்ல எத்தனை பிளேயர் இருக்காங்களோ அவங்கள நம்பி தான் நான் கிரிக்கெட் விளையாட முடியும். திமுக கூட்டணி எங்க பலம் எங்களுக்கு தெரியும். முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமையுது. அது ஆல் இண்டியா அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்குது. அவங்க கூட்டணிக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. கூட இருக்கிற பாஜக தேவையான உதவிகளை செய்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சால் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அன்புமணி வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் வர்றாரா போகிறாரான்னு விவாதத்தில் போயிட்டுருக்கு. எடப்பாடி அவர்கிட்ட கேட்கும்போது கூட பல பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இல்லை முடியாது, வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அவர் கட்சியில் சேர்றதா அதை பற்றி சொல்றாரு. கூட்டணி பற்றி அவர் பேசலை. கட்சியில் சேர்றது சேர்க்காது. நேற்று கூட சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டு நேற்று அது தள்ளுபடி ஆகிருக்கு. எடப்பாடி தான் பொதுச் செயலாளருங்கிறத மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனையில் போய் நாங்கள் மூக்க நுழைஞ்சு மத்தியசம் பண்ணுங்கிற அவசியம் கூட்டணி தான் சார் பாதிக்கும். 2 லட்சம் ஆட்சி அளந்தவங்க எடப்பாடி அவர்களே நேற்று பேசியிருக்காரு. விமான நிலையத்தில் 2 லட்சம் வாக்குல ஆட்சி ஒரு கட்டுக்கதை. 30 இடத்துல திமுக வேண்டான்னு 2 கோடி மக்கள், திமுக வேண்டான்னு 2 கோடி மக்கள் நினைச்சிட்டாங்க. அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியை. இப்ப அவங்க பண்ணா என்ன 2 லட்சம் 1 லட்சம் 1/2 லட்சம் இல்லைங்க. ஆளை வரும்போது அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. வெற்றி உறுதி நிச்சயமா. நீங்க பாருங்க, மே மாதம் பதவி இருக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து பெரிய அளவில் இருக்குது. தாவேக்கா அதிகப்படியான வாக்குகளை வந்து சிதறடிக்கும் சொல்லப்படுறது. தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகளால் வந்து அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டில் தான் சார் இருக்கேன். நேற்று பிரேமலதாம்மா கூட்டம் போட்டிருக்காங்க. அது கூட்டம் இல்லையா? கூட்டம் தான் சார். இல்ல கூட்டம் தான் சார். சரியான கூட்டம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரியான கூட்டம். நேற்று எடப்பாடி 10 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களே சொல்லிருக்காங்க, ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் பேர் பேசிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் எடப்பாடி போகும்போது கூட்டம் வருதா கூட்டம் இல்லையா? கூட்டம் வருது சார். திமுக இப்போ மகளிர் அணி மாநாடு நடத்துறாங்களா, கூட்டம் இருக்கா கூட்டம் இல்லையா? அப்ப என்னங்க எல்லாருக்கும் கூட்டம் வர விஜய்க்கு வருது. திமுக அதிமுகவுடைய கூட்டங்கள்ல என்னெல்லாம் கொடுக்கப்படுறதுங்கிறது ஊடகங்கள் வழியாக வெளிவந்திருக்குது. இந்த கட்சி அந்த கட்சி சொன்னதும், அந்த கட்சி இந்த கட்சியும் சொன்னா. ஆனா விஜய் அவர்களுக்கு தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் வருது. பேசுறது பாஜக தன்னெழுச்சியா கூட்டம் வருது. பாஜகவுக்கே சொல்றாங்க தன்னெழுச்சியா கூட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பாஜக தன்னெழுச்சியா கூட்டம் வருது. அதிமுக திமுக வந்து எப்படி வருது? நீங்க பழைய பழமொழியை பேசினா, பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமம் உடைச்சா பொன் குடம். அந்த மாதிரி நீங்க ஒரு பத்திரிகையாளர் பேசாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப மற்றபடி எடப்பாடி அண்ணா உங்களுக்கு வர்ற கூட்டத்தெல்லாம் கொச்சைப்படுத்தாதீங்க. அவங்களும் மக்கள் தானே.
அவர் பேசும்போது எவ்வளோ கை காட்டுறான், கை தட்டுறான், எழுச்சி பண்ணுறான். அப்போ அவங்கெல்லாம் சும்மா வந்து காசு கொடுத்து கூட்டம் வந்து உட்காந்து தவக்காவுக்கும் வந்துருக்கும் சார். தவக்காவுக்கு வந்து கூட்டமெல்லாம் அப்படின்னு சொன்னா இதே மாஸ்க் நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுங்க. விஜய்க்கும் கூட்டம் வரும், திமுகவுக்கு வரும், ஏடிஎம்க்கு வரும், பாஜகவுக்கு வரும், கம்யூனிஸ்டுக்கு வரும், எல்லா கட்சிக்கும் தான் வரும். தன்னெழுச்சியா வராங்களா இளைஞர்கள்? அவங்களுக்கு தன்னெழுச்சி, எந்த கட்சி தன்னெழுச்சி, ஊட்டி விட்டு எழுச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உட்காந்துட்டு கற்பனையில இவ்வளவு இளைஞர்களோட கதை கட்டாதீங்க சார். இவ்வளவு இளைஞரோட சார் இளைஞர் வரலாம் கூட்டி இருக்குன்னு சொல்லுங்க சார். நீங்க ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க எனக்கு. நீங்க வந்து இவர் புள்ளியோத்தோட எல்லாரும் வந்து சொல்றீங்க எனக்கு. கரூர், விழுப்புரம் கூட்டியிருக்காரு. இவர் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டம் கூட்டிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு மட்டும் கூட்டம் கூட்டாதா நீங்க கற்பனை பண்ணாதீங்க. இல்ல விஜய் வாக்களை பிரிப்பாருங்கறதா அந்த கேள்வி. விஜய் வாக்களை பெரிய அளவுல எத்தனை % பிரிப்பாரு? ஒரு அரசியல் தலைவரா நீங்க தான் இல்ல நீங்க சொல்லுங்க. இவ்வளவு கதை நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தான் சொல்லணும். அரசியல் உங்களுக்கு முடிஞ்சது சொல்லுங்க. ரேஷன் கார்டை பத்தி சொன்னீங்க. சரி சார், ஒரு 15% பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அதிமுகவுக்கு வந்துட்டு பிரச்சனை ஆகுமா ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுடைய அலைன்ஸுக்கு 15% பிரிச்சால் ஒரு உண்மையை நான் சொல்ல முடியும். விஜயகாந்த் அவர்களே 8% பிரிக்க 15% பிரிச்சா ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் தெரியும், அவ்வளவுதான். ஏன்னா இதே விஜய் இல்லங்க, ஓட்டு பிரிக்கிறதுனால ஒருத்தர் விஜய் கொடி காட்டப்பட்டதே கூட்டணிக்கு ஓட்டு பிரிக்கிறதுனால ஆட்சி பிடிக்க முடியாது. ஓட்டு பிரிக்கலாம், பல கட்சிகளை ஸ்பாயில் பண்ணலாம், அவ்வளோதான். இன்னும் எந்தெந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க சார்? உங்களுடைய இறுதியான ஒரு கேள்வியாவே வந்து அதிமுக நீங்க 4 கேள்வி கூட கேளுங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் மீண்டும் வருவதற்கு எங்கள் தலைவர்கள் முயற்சி செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம். 58 தொகுதியில் கேட்கப்படுறதுன்னு சொல்கிறது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது பார்லிமெண்ட்ரி போர்டு எடுக்கிற முடிவு. எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலம் இங்கே மைய நீங்க அதிகமாக கேட்கறது நல்ல ஒரு விஷயம் தானே. பாஜக வளர்ந்துருக்குங்கிற ஒரு விஷயம் தானே. பாஜக வளர்ந்துருக்குன்னா 50 சீட்டு கேட்குறோங்கிற சொல்கிறது அதெல்லாம் இல்லைங்க. இப்போ திமுக அகற்றப்படணும், அதுதான் எங்களுடைய மெயின் குறிக்கோள். அந்த அளவில் தான் இருக்குது. திருப்பகுன்றத்தில் தீபத்தூரில் நியாயமாக மக்களுடைய எண்ணம் நிறைவேற மாதிரி விளக்கு ஏற்றணும், அதுதான் எங்கள் குறிக்கோள். மற்றபடி என்னங்கிறது, சீட்டு என்னங்கிறதெல்லாம் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு இந்து விரோத மனப்போக்குடைய ஒரு கட்சி. வீரமணி போன்றவர்கள்லாம் இன்னத்தெல்லாம் உட்காந்து பேசுகிறேன். திருப்பரங்குன்றம் சில சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவசரமாக போனதும் நல்லது வைக்கிறது. அவர் என்ன எல்லாத்தையும் இந்த இந்துக்களை மட்டும் கேவலமான ஒரு மனிதர்களாக, இந்து மக்களை மட்டும் மிருகங்களாக பார்க்குற இந்த வீரமணி, திமுக கோஷ்டிகள், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்றைக்கு திருந்துவாங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த வட்டம் திருந்த வைப்பாங்க, பார்ப்போம். நிச்சயமாக வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்த ஒரு பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது, நான் கூட்டத்தை பற்றியே திரும்ப பேசுகிறேன் நினைக்காதீங்க. அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகவே இருந்தது. இது வரைக்கும் பிஜேபி தலைவர்களில் அவர் ஒரு மாடலாக கொண்டு போய் கட்சியை சேர்த்தார். அது போன்ற ஒரு சூழ்நிலை நயினாருக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? இது என்னோட கருத்தாக கிடையாது, பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன் நீங்கள் அண்ணாமலையும் நயினாரையும் ஏன் பிரித்து பார்க்குறீங்க? எல்லாம் ஒன்று தானே. ஆனால் அவர் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் கட்சிக்காக 4 வருஷம் ஒருத்தர் உழைச்சி அந்த கட்சியை வந்து அரியணையில் ஏற்றுவேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டது. இல்லைங்க, ஆனால் திரும்ப அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நயினார் அவர்களால் முடியலைன்னு சொல்லப்படுறது. அதெல்லாம் இல்லைங்க. அவர் அண்ணாமலை வந்த எழுச்சி கூட்டமோ நயினாருக்கு வர்ற கூட்டமோ எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க தானே. அதை பிரித்து பார்த்து மோசடி பண்ணி ஒரு பிளவை ஏற்படுத்தி அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் நிறைய வந்தாங்க. நிறைய அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு கூட்டங்கள் போனார்னா அப்படி ஒரு எழுச்சி அவருக்கு ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அது போன்ற ஒரு சிச்சுவேஷன் நயினார் அவர்களுக்கு இல்லை. பாஜக இந்த இடத்துல புரிய மாட்டேங்குதுங்க. விஜய்க்கு இளைஞர்கள் வருவாங்க, அண்ணாமலைக்கு இளைஞர்கள் வந்தாங்க, எல்லாரும் அவங்கவுங்களோட தானே இருக்காங்க. இப்போ மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் அந்த அந்த காவியத்தில், அந்த சம்பவத்தில் முக்கியமான பங்குகளை ஆற்றியிருக்காங்கல்ல. நீங்கள் அண்ணாமலை இருந்த இடத்துல இன்றைக்கி நயினார் இருக்கார் கட்சி பதவியில். ஆனால் 2 பேரும் பிஜேபியில் தானே இருக்காங்க. அண்ணாமலை இன்றைக்கி 12 மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குங்கிறது நயினார் அவர்களுக்கு வருமாங்கிறாங்க. நயினார் அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வருது, ராமநாதபுரத்தில் வருதுங்கிறது முக்கியம் கிடையாது. அண்ணாமலை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இல்லைன்னு சொல்ல அதை இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. அவர் எங்களோட தானே இருக்காரு. அவர் இருக்காரு சார். அவர் என்னமோ போன மாதிரி நீங்களா ஒரு கற்பனையில அண்ணாமலை போயிட்டாரு, இளைஞர்கள்லாம் போயிட்டாங்க, நீங்க கற்பனையில ஜோடிக்க நினைக்காதீங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது. சிச்சுவேஷன்னா நீங்க கற்பனையில கனவு முதலமைச்சர் சொன்ன மாதிரி பல மீடியாக்கள் அப்படி கனவு காண்டி தூண்டி விட்டுறது, புதுசா ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு பேசுறது, அந்த குழப்பத்தை உண்டு பண்ற விஷயத்துல இந்த குழப்பம் ஒண்ணு. எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க.
அண்ணன் தம்பியாக இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் நேற்று இன்றைக்கி நாங்கள் மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூருக்கு போகிறோம், அவரும் இருந்து தான் பேசுகிறாரு. நேற்று மும்பை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பல இடங்களில் கூட்டங்களில் அவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஏன் பிரித்து பார்த்து பிஜேபி எப்படிலாம் வீக் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சில திருட்டுத்தனமான வேலையில் செய்கிறாங்க. நிச்சயமாக எல்லா ஊடகங்களும் நியாயமாக இல்லையே, சில ஊடகங்கள் நியாயமாக இருக்கலாம். மற்ற ஊடகங்கள்லாம் திமுகவுக்கு ஜால்ரா போடுறவங்களாம் இருக்காங்க, அவங்க அப்படி தானே பேசுவாங்க. நிச்சயமாக சார், இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக போட்டியிட வாய்ப்பு கேட்பேன். எந்த தொகுதி நீங்கள் பேஸ் பண்ணி கேட்கலான்னு இருக்கீங்க? அது நான் ஒரு 5 தொகுதி எழுதி கொடுப்பேன், தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது படி நடக்கும். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அரசியல் கதைப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு டிஎன்சி தமிழின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம்.